துண்டிக்கப்பட்ட பெண்ணின் கையை கவ்வி வந்த தெருநாய். வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற பாலித்தீன் கவர்களில் திணிக்கப்பட்டிருந்த உடல் பாகங்கள், கை, கால், இருதயம், கிட்னி என பீஸ் பீஸாக கிடந்த உடல் பாகங்களை பார்த்து அரண்டு போய் நின்ற மக்கள். மாமியாரை கடத்தி கழுத்தை நெரித்து பீஸ் பீஸாக வெட்டி 19 இடங்களில் வீசிய பல் மருத்துவர். நீண்ட நேரம் ஒரே ஏரியாவில் சுற்றித் திரிந்த மாருதி காரை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறையினர். மாமியாரை கொன்றுவிட்டு தர்மஸ்தலாவுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த மருமகன் போலீசில் சிக்கியது எப்படி? நடுநடுங்க வைத்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? பத்தாம் தேதி மதிய நேரம் கர்நாடக மாநிலம் துமகூருவில் உள்ள சிம்புனஹள்ளி கிராமம் அன்னைக்கு வழக்கத்தை விட ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. முத்தியாலம்மா கோவிலுக்கு பின்புறத்துல இருந்த நாய் ஒண்ணு ஒரு பெண்ணுடைய கைய கவ்வி ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்து போட்டதுதான் அந்த உச்சகட்ட பரபரப்புக்கு காரணம். கை துண்டா கிடந்த இடத்துல இருந்து 200 மீட்டர் தூரத்துல அந்த பெண்ணுடைய வயிற்று பகுதி, 2 கால்கள், இதயம், குடல்னு பெண்ணுடைய உடல் உறுப்புகளும் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற கவர்களால சுற்றப்பட்டு கிடந்துச்சு. 10 இடங்கள்ல கை, கால்கள் உள்ளிட்ட உடல் பாகங்களும், 9 இடங்கள்ல இதயம், குடல்னு மொத்தம் 19 இடங்கள்ல இருந்து பெண்ணுடைய உடல் உறுப்புகளும் மீட்கப்பட்டுச்சு. பெண்ணுடைய முகம் சிதைஞ்சு போயிருந்ததால ஒரு கையில இருந்த டாட்டூ வச்சு கொல்லப்பட்டிருக்கிறது யாருங்கிறத கண்டுபிடிச்சாங்க போலீஸ். கொல்லப்பட்டது கர்நாடக மாநிலம் பெல்லாவியை சேர்ந்த லட்சுமி தேவிங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு விசாரிச்சதுல ஏற்கனவே லட்சுமி தேவியை காணோம்னு அவங்களுடைய கணவர் பசவராஜ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது தெரிய வந்துச்சு. லட்சுமி தேவிய இப்படி கொடூரமா கொன்னது மட்டுமில்லாம உடலை துண்டு துண்டா வெட்டி பல இடங்கள்ல வீசினது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். லட்சுமி தேவி அம்மாவுடைய செல்போன் சிக்னலை வச்சு பார்த்தப்போ கடைசியா தர்மஸ்தலாவுக்கு போயிட்டு வந்தது தெரிய வந்துச்சு. ஆனா அதை தவிர வேற எந்த குழுவும் கிடைக்கல. முதல் கட்டமா லட்சுமி தேவியுடைய உடல் பாகங்கள் மீட்கப்பட்ட இடங்களை தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த போலீஸ் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணாங்க. அதுல 6ஆம் தேதி நைட்டு கார் ஒண்ணு ரொம்ப நேரமா அந்த பகுதியிலேயே சுத்திட்டு இருந்திருக்கு. அதுவும் அந்த காருடைய ஃப்ரண்ட்ல ஒரு பதிவு எண்ணும் பேக் சைட்ல வேற ஒரு பதிவு எண்ணும் இருந்ததை கவனிச்ச போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா அந்த கார் யாருடையதுன்னு தெரியணும், அப்பதான் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும்னு முடிவு பண்ண போலீஸ் அந்த காரை வலை வீசி தேடினாங்க. ஒரு வழியா அந்த காருடைய உண்மையான நம்பரை கண்டுபிடிச்சவங்க கார் யாருடைய பேர்ல பதிவாகி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. கொரட்டக்கிரவுல உள்ள உருட்டிக்கரை கிராமத்தை சேர்ந்த சதீஷ்ங்கிறவர் தான் 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த காரை வாங்கி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அடுத்து அந்த சிசிடிவி காட்சி அடிப்படையில சதீஷை பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து கிடுக்குப்படி விசாரணை பண்ணப்பதான் கொடூர சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற பகீர் பின்னணியே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வழக்க வேற கோணத்துல கையாள ஆரம்பிச்சாங்க. லட்சுமி தேவிக்கு 20 வயசுல தேஜஸ்விங்கிற மகள் இருக்காங்க. பணக்கார பையனுக்கு தான் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நிறைய வரன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க லட்சுமி. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி தேஜஸ்விக்கு அப்படி எந்த வரனும் அமையல. இதுக்கு மத்தியில 40 வயசான டென்டல் டாக்டர் ராமச்சந்திரையாங்கிறவரு ஏற்கனவே கல்யாணமாகி மனைவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால விவாகரத்து ஆகிருச்சு. சில மாதங்களா தனியா இருந்த ராமச்சந்திரையா தனக்கு மணமகள் கேட்டு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி இருக்காரு. அவங்க லட்சுமி தேவிக்கும் தெரிஞ்சவங்க. ராமச்சந்திரையா மணமகள் தேடுற விஷயம் லட்சுமி தேவிக்கு தெரிய வரவே தன்னுடைய மகளை அவருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம் போட்டாங்க. ராமச்சந்திரையா பல் மருத்துவர், வசதி வாய்ப்புகளுக்கு எந்த குறையும் இல்ல. இதையெல்லாம் பார்த்துதான் தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. அதே மாதிரியே தேஜஸ்விக்கும் ராமச்சந்திரையாவுக்கும் பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணமும் நடந்துருச்சு. இந்த தம்பதிக்கு இப்போ 3 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கு. கல்யாணமாகி சந்தோஷமா இருந்த தம்பதிக்குள்ள லட்சுமி தேவியால அடிக்கடி தகராறு வர தொடங்கியிருக்கு.
மகள் கிட்ட மருமகனை பத்தி தவறா குறிப்பிட்டு சொன்னதாவும், தாய் சொன்னதை கேட்டு தேஜஸ்வி கணவன் கிட்ட சண்டை போட்டதாவும் சொல்லப்படுது. 40 வயதான உனக்கு போய் தன்னுடைய 20 வயதான மகளை கட்டி கொடுத்திருக்கேன்னு சொல்லி ராமச்சந்திரையாவை கேவலப்படுத்தி இருக்காங்க லட்சுமி தேவி. அது மட்டும் இல்லாம ராமச்சந்திரையா கிட்ட அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா பேச்ச கேட்டு கட்டுன மனைவி ஒரு பக்கம் சண்டை போடுறா, பணம் கேட்டு மாமியார் மறுபக்கம். 2 பேரையும் சமாளிக்க முடியாம மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காரு ராமச்சந்திரையா. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த ராமச்சந்திரையா மாமியார் லட்சுமி தேவியை கொலை செய்ய பிளான் போட்டிருக்காரு. கூடவே தன்னுடைய ஃப்ரெண்டு சதீஷ் கிரணையும் கூட்டு சேர்த்துக்கிட்டாரு. முதல்ல ராமச்சந்திரையா ஒரு சொகுசு காரை வாங்கியிருக்காரு. அந்த கார் தான் சதீஷ் பேர்ல பதிவாகி இருந்த கார். மாமியார தீர்த்து கட்ட 6 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் போட்ட ராமச்சந்திரையா சம்பவத்தன்னைக்கு, அதாவது 3ஆம் தேதி நைட்டு லட்சுமி தேவியுடைய கதையை முடிச்சிருக்காரு. மகள் வீட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த லட்சுமி தேவிய கார்ல போய் வழிமறைச்ச ராமச்சந்திரையா அவங்கள காருக்குள்ள இழுத்து போட்டு துடிக்க துடிக்க கழுத்தை நெரிச்சிருக்காரு. கூட இருந்த சதீஷும் கிரணும் சேர்ந்து லட்சுமி தேவியுடைய கழுத்தை காருக்குள்ளேயே வச்சு அறுத்திருக்காங்க. அதுல துடிச்ச லட்சுமி தேவி சில நொடிகளிலேயே உயிரிழந்துட்டாங்க. அடுத்து கொலையை மறைக்கிறதுக்காக லட்சுமி சடலத்தை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு எடுத்துட்டு போய் 3 பேரும் சேர்ந்து துண்டு துண்டா கட் பண்ணி பாலித்தீன் கவர்ல சுத்தி ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து தூக்கி வீசிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. கொலை செஞ்ச கையோட ராமச்சந்திரையா தர்மஸ்தலா கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. இந்த மொத்த உண்மையும் சதீஷை பிடிச்சு விசாரிச்சதுல தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு தலைமறைவா இருந்த ராமச்சந்திரையா, கிரண் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க போலீஸ்.